ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆம்லேட் கிரேவியும் ஒரு கோதுமை மாவில் ஒரு புரோட்டாவும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துட்டேங்க. இப்போ அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே அதில் உடச்சி ஊற்றிட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. நம்ம பேக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலேயே இதே மாதிரி ரெடிமேடாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ நல்லா நம்ம வந்து பீட் பண்ணுறதில் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 முட்டை மட்டும் எடுத்திருக்கேங்க. இப்போ நிறையா அதிகமாக நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பொடியாக வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் கட் பண்ணியிருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இந்த முட்டையோடு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சா மல்லித்தலையும் அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். காலையில் இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா, இந்த லீவு டைமில் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட முடியும். ஸ்கூல் டைம் அர்ஜெண்ட்டாக கிளம்பி போயிடுவாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஏன்னா நம்ம கிரேவிக்கு எப்படி இருந்தாலும் உப்பு சேர்த்துவோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா நம்ம பணியாரக்கல் எடுத்து நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஊற்றி எடுத்துட்டோம்னா கிரேவியும் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கோதுமை மாவில் புரோட்டாவும் இதுக்கு நான் சைடிஷாக நான் இப்போ செஞ்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஆம்லேட்டை நான் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அருமையாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ எல்லா குழியிலையும் இதே மாதிரி ஊற்றியாச்சு. நான் எடுத்தது திருப்பி ஒரு 5 எக்ஸ்ட்ரா எனக்கு வந்துச்சு. ஃபுல்லாக ஒரு பணியாரக்கல்லில் ஃபுல்லாக நிரம்பி அடுத்தது ஒரு 5 வந்துச்சு. நான் எடுத்திருக்க 3 முட்டைக்கு. நல்லா மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வெந்ததும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக நம்மளுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பணியாரக்கல்ல திருப்பி போட்டு இப்போ மாவு நம்ம புரோட்டாக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம பிணைஞ்சு வச்சு ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருந்தேன். இந்த கத்தியில் இந்த மாதிரி லேயராக இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த அப்படியே கட்டுக்கட்டாக நம்ம சுட்டு எடுக்கும்போது அருமையாக வரும். ஏற்கனவே இந்த புரோட்டா வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், கோதுமை மாவில் செய்கிற புரோட்டா வீடியோ. அதனால தான் இது உங்களுக்கு தெளிவாக காமிக்கல. ஏன்னா நான் 2-3 டைம் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி கரெக்டாக ரோல் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலே ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வச்சோன்னா இது காயாமல் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இருக்க மீதி ஆம்லேட்டும் நான் அந்த குழியில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். மிச்சது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம புரோட்டா சுட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவியை முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புரோட்டாவை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக ஆயில் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. இதை போட்டு இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க வெங்காயம். இந்த கிரேவிக்கு வந்து இப்படி தான் பொடியாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த கிரேவி ரெடி ஆகும். தக்காளி அதே மாதிரி தான் நான் ரொம்ப குட்டியாக நம்ம மசித்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேங்க, குட்டி குட்டியாக. இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வெங்காயம் வதங்கினா போதுங்க. ரொம்ப கண்ணாடி பதம்லாம் வர வேண்டியதில்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம எடுத்துருக்க தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணால் மட்டும்தான் டக்குன்னு சீக்கிரமாக நம்மளுக்கு வணங்கி வருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன்.
அது நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் கரம் மசாலா நம்ம அது கூட மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இலக்கியாச்சு. இலக்கிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க கரம் மசாலாவை போட்டுக்கிறேன். இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால தான் நான் 2 டீஸ்பூனாக போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூனாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஒட்டுக்கா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் செம்பில் 1 செம்பு தண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு போதும்னு சொல்லிவிட்டு இந்த குழம்பு நம்ம அந்த மசாலா போட்டிருக்க வாசம்லாம் போனதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன் செம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆம்லேட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு அளவாக உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு எங்களுக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கல் உப்பு நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட்டில் இருக்கனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அந்த ஆம்லேட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, அருமையான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அந்த எடுத்துருக்க அந்த ஆம்லேட்டெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டான பதமாக நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம அந்த கிரேவியை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, எடுத்துருக்க ஆம்லேட் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம கரண்டியில் சும்மா ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட ஜூஸியாக இருக்கிறது எல்லாமே வந்து அதோட இந்த ஆம்லேட்டோட அதில் சேர்ந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சமாக புதினா இலையை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், புதினா வேணாலும் போடலாம், இல்லை கருவேப்பிலை போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், மல்லித்தலை போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து புதினாவை எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இப்போ மல்லித்தலை என்கிட்ட முடிஞ்சிச்சு, அதனால் நான் புதினா போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நான் தோசைக்கல் வச்சாச்சுங்க. இப்போ புரோட்டாவை நம்ம தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் கல்லில். கையிலையே நல்லா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அருமையாக இருக்குங்க. கோதுமை மாவில் புரோட்டா சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையே இருக்காது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு புரோட்டா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட நம்ம இந்த கிரேவியும் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். நல்லா லேயராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட கிரேவியும் நம்ம ஊற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.